ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, எதனால் அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நம்ம கால்குலேட் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை சுருக்கமாக மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்பெனியோட கரண்ட் டோட்டல் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணோம். மார்க்கெட் கேப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கு 5 lakh rupees தேவைப்படுது. ப்ரொமோட்டர்ஸ் 2 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 1 lakh rupees பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்க 2 lakhs இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம வாங்கின 1 lakh rupees பாரோயிங்கை நம்ம மார்க்கெட் கேப் டோட்டல் அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா பாரோயிங்ஸ் அமௌண்ட் வந்து ஓனர்ஷிப்பை ஆஃபர் பண்ணாது. போத் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வச்சுருக்க ஷேர் பர்சன்டேஜ் படி அவங்களுக்கு பாரோயிங்ஸில் பங்கு இருக்குது. டோட்டல் 5 lakh rupeesல பாரோயிங் வாங்கின 1 lakh rupees மைனஸ் பண்ணாக்கா பேலன்ஸ் 4 lakhs rupees இருக்குது. இது தான் மார்க்கெட் கேப் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அவங்க ஒரு ஷேரோட விலையை 1000 ரூபான்னு நிர்ணயம் பண்ணுறாங்கன்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க எத்தனை ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்கன்னாக்கா அவங்களுக்கு 4 lakh rupees கிடைக்கும்னு பாருங்கள். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் டிவைடட் பை ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைட் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு 400 ஷேர்ஸ் கிடைக்கும். இதில் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர்ஸ் 200 ஷேர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸ் 200 ஷேர்ஸ். இப்போ வாங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்ட்டு ப்ரைஸ் பெர் ஷேர். இப்போ நம்ம எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 400 ஷேர்ஸ் இன்ட்டு ப்ரைஸ் பெர் ஷேர், அதாவது ஒரு ஷேரோட விலையை 1000 ரூபான்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனான 4 lakh rupees நமக்கு கிடைக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் அந்த கம்பெனி அவங்களோட ஷேரையே இன்வெஸ்டர்ஸ்டேருந்து பைபேக் பண்ணாங்கன்னாக்கா, அதாவது திரும்பி வாங்கினாங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ஷேர்ஸை வந்து வாங்கிக்கிட்டாங்கன்னாக்கா 400 - 15 போட்டிங்கன்னாக்கா 350 ஷேர்ஸ் தான் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸாக இருக்கும். அந்த கம்பெனி எப்பப்போனா அவங்க ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்களோ அப்பப்போனா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸோட குவான்டிட்டி கம்மியாகிக்கிட்டே போகும். ஆனால் ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பற்றி ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ஃபார்முலா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த ஃபார்முலாவை நம்ம ரிலையன்ஸ் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரிலையன்ஸ் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1234.16 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1353 crore ஷேர்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடச்சிரும். ரிலையன்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் ஒவ்வொரு ரூபா இன்க்ரீஸ் ஆகும் போதும் மார்க்கெட் கேப்பும் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் மார்க்கெட் கேப்பும் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் ஃப்யூச்சரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர் ப்ரைஸ் 2000 ரீச் பண்ணுச்சுனாக்கா இப்போ கரண்ட் மார்க்கெட் கேப்பான 16,70,436 crores - 27 lakh crore கிட்ட ரீச் ஆகிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் காரணமாக தான் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் கேப்பும் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் கேப்பும் டிக்ரீஸ் ஆகுது. நம்ம மார்க்கெட் கேப்பை எதனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மெயினாக பார்க்கணும்னாக்கா மார்க்கெட் கேப்பை வச்சு தான் இந்த கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனியா அல்லது மிட் கேப் கம்பெனியா அல்லது ஸ்மால் கேப் கம்பெனியான்னு நம்மளாட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும். லார்ஜ் கேப் கம்பெனி அண்ட் மிட் கேப் கம்பெனி அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனினா என்னன்ட்டு ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் இனி வருங்காலங்களில் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம ரிலையன்ஸ் கம்பெனியை எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.